ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேதா ஸ்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் டயஸ்போரா. என்னது இது டயஸ்போரா அப்படின்னா, நம்ம இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம், ஓகேவா? பட் வேர்ல்டு குளோபலைசேஷன் ஆனதுக்கப்புறம் நிறையா பேர் நம்ம நாட்டை விட்டுட்டு, அதாவது இங்கே பிறந்து வேறு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஜென்ரேஷனாக அந்த நாட்டிலே இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களோட ரூட் எது? தமிழ்நாடு. இதே மாதிரி வேறு நாட்டிலேருந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நேட்டிவ், ஒரு ரூட் அப்படின்றது இருக்கும், ரைட்டா? ஸோ அதை எப்படி அந்த நாட்டில் வாழ்கிறவங்க அதாவது அவங்கள தான் டயஸ்போரான்னு சொல்லுவோம். ஸோ அவங்க எப்படி அவங்களோட ரூட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க எப்படி அதை தக்க வச்சுக்கிறாங்க, அவங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை எப்படி அவங்களோட ரூட்ஸை கடத்துகிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். பிகாஸ் இது இன்றைக்கான ஜென்ரேஷனுக்கு, இன்றைக்கி வேர்ல்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருமே அவங்கவுங்க சொந்த நாட்டில் இருந்துட்டு ரொம்ப கம்மி தான், ரைட்டா? ஒரு ஃபினான்ஷியல் ரீசனுக்காகவோ எந்தாவது ஒரு ரீசனுக்காகவோ உலகம் முழுக்க தமிழர்களே பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. ஸோ அதை பற்றி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டயஸ்போரா அப்படின்னா பேசிக்கலாக என்ன அப்படின்னா, தமிழர்கள் தாங்கள் பிறந்த நாட்டை விட்டுட்டு வேறு நாடுகளுக்கு குடி போனது தான். அதாவது ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, இவையெல்லாம் டயஸ்போரா ஹாட்ஸ்பாட்ஸ்னு சொல்லலாம். 17ஆம் நூற்றாண்டில் டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சிங்கப்பூருக்கு வேலைக்காரங்களை எடுத்தாங்க. பிரிட்டிஷ் பீரியடில் தௌசண்ட்ஸ் ஆஃப் தமிழ் அவங்க ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், குயானா, ட்ரினிடாட் இதுக்கெலாம் தமிழ் ஒர்க்கர்ஸை சென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 90s 2000s டைமில் நிறையா பேர் ஐடி, எஜுகேஷன், பிஸ்னஸ் ரீசனுக்காக யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, யூரோப் இதுக்கெலாம் போயிருக்காங்க. ஸோ அங்கே எல்லாருமே நம்மளோட தமிழன்ஸ் இருப்பாங்க, ரைட்டா? ஸோ இதனால் என்ன பிரச்சனை? அவங்க அந்த நாட்டில் இருக்காங்க, அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட்டாக இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ அங்கே போகிறனால எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் ஒரு 20 இயர்ஸ் நான் இங்கே இருந்திருக்கேன், தமிழ்நாட்டில் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் என்னோடய ஐடென்டிட்டி என்ன, நான் பிறந்த வில்லேஜ் என்னது, என்னோடய ஆன்சஸ்டர்ஸ் யார் அப்படின்றது ஓரளவுக்கு எனக்கு தெரியும். எனக்கு நாட்டோட கல்ச்சர் கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு வரப்போகிற குழந்தை, அதுக்கு அடுத்து அவங்களுக்கு வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ், ஸோ இப்படி ஜென்ரேஷனாக போகும்போது நம்மளோட ரூட்ஸ் மறந்து அவங்க அந்த நாட்டுக்காரங்க தானோ, ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் தான் அவங்களுக்கு வரும். ஸோ அவங்களோட அந்த ஆன்செஸ்ட்ரல் கனெக்டே அவங்க மறந்துடுவாங்க. இது மூலயமா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அவங்க ஆக்சுவலி அவங்க தமிழன்ஸ், ரைட்டா? ஸோ இங்கேருந்து போயிருக்காங்க, அவங்க தமிழ், அவங்களுக்கு டிஎன்ஏல கண்டிப்பாக இருக்கும், ரைட்டா? அவங்க இங்கே உள்ள ஒரு வம்சாவளி தான். பட் அவங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்டையர்லி மறந்துட்டாங்கன்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்தே நம்மளோட கல்ச்சர் கொஞ்சம் மறக்கப்படுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக அவங்களோட ரூட்ஸ் என்னன்றது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். அதுதான் அவங்களோட ஐடென்டிட்டியும் கூட, ரைட்டா? ஃபாரினில் இருக்கிற டயஸ்போரா தமிழ்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. லைக் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், பிஸ்னஸ் மேன். ஆனால் ஒரு பெயின்ஃபுல் சைடு என்ன அப்படின்னா, ஜென்ரேஷன் கேப், லாங்குவேஜ் லாஸ், கல்ச்சரல் டிஸ்டன்ஸ், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பாஸ்ட் 10 இயர்ஸில் டயஸ்போரா பீப்புள்ஸ் ஒரு நியூ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்க மறக்கக்கூடாது. அவங்க ஜென்ரேஷன்ஸும் அடுத்து அவங்களோட ரூட்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு டிஎன்ஏ டெஸ்டிங் மூலயமா அவங்களோட வில்லேஜ் எது, அவங்களோட கல்ச்சர் எது அப்படின்றத அவங்க அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் அது தெரியுங்கவங்களுக்கு ஓகே, இல்லை தெரியல, ஒரு 4 ஜென்ரேஷன் ஆயிடுச்சு பட் தெரியலை அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க வில்லேஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா தமிழ்நாடுன்றது தெரியும், பட் அவங்களோட ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஊர் என்ன, அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க ஆன்சஸ்டர்ஸ்லாம் வளர்ந்துருக்காங்க என்ன, ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல. ஸோ நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எப்படியெல்லாம் இருந்துருப்பாங்க அப்படின்ற, நம்ம எந்த ஒரு ஆரிஜின்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்ற க்யூரியாசிட்டி கண்டிப்பாக எல்லார்ட்டையுமே இருக்கும், ரைட்டா? ஸோ அதை டிஎன்ஏ டெஸ்டிங் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கல்ச்சரல் ரிவீல்.
ஆன்லைன் மூலியமாக தமிழ் லேர்ன் பண்ணிக்கிறது, என்ன லாங்குவேஜ் நேட்டிவ் லாங்குவேஜோ அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து என்ன நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜோ அது ஓரியன்டட் இப்போ வந்து தமிழ் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து நிறையாவே அங்கே வந்து வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து குளோபலைசேஷன் ஆக ஆக ஒரு கல்ச்சர் அப்படின்னா ஒரு சர்டைன் பீப்புள்ஸ்னால் அங்கே வந்து குரூப்பாகவே இருக்காங்க. ஹிந்தினா அவங்க கொஞ்சம் குரூப்பாக இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கான அந்த கல்ச்சுரல் ஸ்பாட் லைக் கோவிலாக இருக்கட்டும், ஒரு தமிழ் ஸ்கூல் ஹிந்தி வாட் எவர் அந்த லாங்குவேஜஸ் குறிப்பிட்ட ஸ்கூலில், ஸோ இந்த மாதிரியெல்லாம் அங்கே அவங்களே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து படிக்க வச்சு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஓகே நம்மளோட லாங்குவேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அண்ட் டிஜிட்டல் இப்போ வந்து வேர்ல்டு கண்டிப்பாக டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் நம்ம வந்து வீட்டில் பேசுகிறோம், ப்ளஸ் வந்து அங்கே வீட்டில் பேச முடியலை அப்படின்னாலுமே அந்த கனெக்ட் இல்லைனாலுமே அவங்க தமிழ் சேனல்ஸ் நிறையா பார்க்கலாம், நிறையா பாட்காஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் வந்து போய் சேர வைக்கலாம். ஸோ அதெல்லாமே அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு மரம் வந்து எப்படி வேர்களால் தான் நிலை கொண்டு இருக்குமோ ஒரு சமூகம் கூட அதோட ரூட்ஸ் கனெக்ட் இல்லாமல் வளர முடியாது. டயஸ்போரா பீப்புள்ஸ் அதை வந்து கண்டிப்பாக வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் பீப்புள்ஸ். அதனால தான் வந்து அங்கே சங்க இலக்கியம், நாட்டுப்புற கலை, இசை, அப்புறம் இதெல்லாமே வந்து அவங்க அங்கே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஒரு ஐடென்டிட்டி க்ளூஸ் மாதிரி வச்சு. ஸோ இது மூலியமாக அந்த பசங்க வந்து அந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜை வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து டயஸ்போரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தமிழில் நம்ம பேசலாம், அவங்க கல்ச்சரை வந்து நம்ம கல்ச்சரை வந்து அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ரீல்ஸாவோ யூடியூப் சேனல்ஸ் மூலியமாகவோ இல்லை பாட்காஸ்ட் மூலியமாகவோ. மரபுகள் அதில் உள்ள அட்வான்டேஜஸ் எவ்வளோ தூரம் நம்ம தமிழ் மொழியெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குது கற்றுக்கிறதுக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேனல்ஸில் இந்த மாதிரியெல்லாம் அப்லோட் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து வழிகள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. நீங்களும் வந்து ஒரு டயஸ்போரா தமிழ்ஸா இல்லை உங்கள் ஃபேமிலி அப்ராடில் இருக்காங்களா? கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஸ்டோரி